அக்கிரமக்காரரின் அழிவு. சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். அவன் பலனை பட்டினி தின்று போடும். அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும். அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும். பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பட்சிக்கும். அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடே பிடுங்கப்படும். அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும். அவனுக்கு ஒன்றுமில்லாமற் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும். கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும். மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டுப்போகும். அவனை நினைக்கும் நினைப்பு பூமியிலிருந்து அழியும். வீதிகளில் அவன் பேர் இல்லாமற் போகும். அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்திவிடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை. அவன் வீட்டில் மீதியாய் இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடியாரும் பிரமிப்பார்கள். அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான். தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்றான். பயங்கரங்கள். துன்மார்க்கரின் அழிவை பில்தாத் மேலும் விரிவாக சொல்லுகிறார். அவர்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வரும். அவனுக்கு சுற்றிலும் இருந்து பயங்கரங்கள் உண்டாகும். அவை அவனை திடுக்கிட பண்ணும். பாவிகளுடைய மனச்சாட்சி அவர்களை பயமுறுத்தும். அவர்களை திடுக்கிட பண்ணும். அவர்களுக்கு சமாதானமும் ஆறுதலும் இருக்காது. துன்மார்க்கரின் கால்கள் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகும். அவை அவர்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். அவர்களுக்கு மறைவாக வைக்கப்பட்டிருக்கும் கண்ணிகளில் விழுவதற்கு துன்மார்க்கருடைய கால்கள் வேகமாக போகும். கண்ணி துன்மார்க்கரின் குதிர்கால்களை பிடிக்கும். தனக்கு அழிவு வேகமாக நெருங்கி வருவதை துன்மார்க்கன் காண்பான். ஆனாலும் அந்த அழிவில் இருந்து அவனுடைய சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ அவனால் தப்பிக்க முடியாது. அந்த அழிவை அவனால் தாங்கிக் கொள்ளவும் முடியாது. துன்மார்க்கரின் முடிவு பரிதாபமாய் இருக்கும். பயங்கரமான மரணம். துன்மார்க்கனுக்கு நல்ல மரணம் உண்டாகாது. அவனுடைய மரணமும் அவனுக்கு துர்மரணமாகவே இருக்கும். அவன் தன் ஜீவிய காலத்தில் எவ்வளவு பாதுகாப்பாகவும் எவ்வளவு ஆடம்பரமாகவும் இருந்தாலும் அவனுடைய முடிவு அவனுக்கு நன்மையாய் லபிக்காது. தன்னுடைய மரணம் தன்னை நோக்கி வேகமாக நெருங்கி வருவதை துன்மார்க்கன் காண்பான். அவனுக்கு வியாதியோ அல்லது ஆபத்தோ அல்லது நாசமோசமோ வந்து அவன் அகால மரணம் அடைவான். ஜனங்களுக்கு பொதுவாக மரணம் வருவது போல துன்மார்க்கனுக்கு சாதாரண மரணம் வராது. அவனுடைய மரணம் மிகவும் பயங்கரமானதாகவும் கொடிதானதாகவும் இருக்கும். துன்மார்க்கனின் பலனை பட்டினி தின்று போடும். அவன் ஒரு காலத்தில் சம்பூரணமாய் புசித்து திருப்தி அடைந்திருந்தாலும் தேவனுடைய கோபம் அவன் மீது வரும்போது அவனுக்கு போஜனம் கிடைக்காது. பல நாட்களுக்கு போஜனம் இல்லாமல் பட்டினியாய் கிடப்பான். அவனுடைய சரீர ஆரோக்கியமெல்லாம் அவனை விட்டு நீங்கி போய்விடும். அவனுடைய சரீரத்திற்கு போஜனம் கிடைக்காமல் அவன் பலன் அவனுக்கு குறைந்து போகும். அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும். துன்மார்க்கன் துணிகரமாய் பாவம் செய்தான். பாவமான காரியங்களை நாடி அதை தேடி போனான். பாவத்தின் சம்பளம் மரணம். அவனுடைய பாவத்திற்கு தண்டனையாக அவனுக்கு கேடு உண்டாகும். அவன் தன்னுடைய கேட்டை தேடி எங்கும் அலைய வேண்டியதில்லை. கேடு அவன் பக்கத்திலேயே அவனுக்கு ஆயத்தப்பட்டு நிற்கும். எந்த வேளையிலும் தனக்கு கேடு உண்டாகும் என்னும் பயத்தோடு துன்மார்க்கன் பதற்றத்தோடு இருப்பான். கேடு துன்மார்க்கனுடைய அங்கத்தின் பலனை பட்சிக்கும். அவனுடைய எலும்புகளும் மாம்சமும் பலமிழந்து அழுகி போகும். பயங்கரமான மரணம் அவனுக்கு உண்டாகும். அவனுடைய மரணம் அவனுடைய அவயவங்களை பட்சிக்கும். துன்மார்க்கனுக்கு நம்பிக்கை இல்லை. துன்மார்க்கனுடைய நம்பிக்கை அவன் கூடாரத்தில் இருந்து வேரோடு பிடுங்கப்படும் என்று பில்தாத் சொல்லுகிறார். துன்மார்க்கன் தன்னுடைய ஆதரவுக்காக யாரையெல்லாம் நம்பினானோ அவர்கள் எல்லோரும் அவனுக்கு நம்பிக்கை மோசம் செய்வார்கள். துன்மார்க்கனுக்கு கேடு உண்டாகும். அந்த கேடு அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும். அவன் பயங்கரமான ராஜாவினிடத்தில் இழுத்துக்கொண்டு வரப்படுவான். மரணம் பயங்கரமானது. மரணத்தை தாங்கிக் கொள்வதும் கடினம். துன்மார்க்கனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பயங்கர ராஜாவோ மிகவும் கொடியவன். அவன் தன் இஷ்டம் போல ஈவு இரக்கம் பார்க்காமல் துன்மார்க்கனை சித்திரவதை பண்ணுவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு மரண பயம் இல்லை.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். அப்போஸ்தலர் பவுலைப் போல மரணமே உன் கூர் எங்கே என்று நம்மாலும் விசுவாசத்தோடு கேட்க முடியும். மரணம் துன்மார்க்கனுக்கு பயங்கர ராஜாவாய் இருக்கிறான். அதே மரணம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு சிநேகிதனாகவும் பணிவிடைக்காரனாகவும் இருக்கிறான். துன்மார்க்கனுக்கு மரணம் வரும்போது அவன் வெளிச்சத்தில் இருந்து இருளில் துரத்தி விடப்படுவான். அவன் பூலோகத்தில் இருந்து தள்ளுண்டு போவான். துன்மார்க்கனுடைய மகிமையெல்லாம் அவனை விட்டு நீங்கி போகும். அவன் மரிக்கும் போது அவன் அநியாயமாய் சேகரித்து வைத்திருந்த அவனுடைய ஐஸ்வர்யமோ பொன்னோ பொருளோ சம்பத்தோ அவனோடு கூட வராது. அவன் ஒன்றுமில்லாமல் பூலோகத்தில் இருந்து தள்ளுண்டு போவான். மரணதூதன் துன்மார்க்கனுக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டான். அவனுக்கு கால அவகாசம் கொடுக்க மாட்டான். மரணம் துன்மார்க்கனை சடுதியாய் கட்டி இழுத்து கொண்டு போய்விடும். ஏதேன் தோட்டத்தில் இருந்து பாவம் செய்த ஆதாம் வெளியே துரத்தப்பட்டது போல துன்மார்க்கனும் இந்த உலகத்தில் இருந்து வெளியே துரத்தப்படுவான். இந்த உலகமே தனக்கு பரலோகம் என்று துன்மார்க்கன் நினைக்கிறான். அவனுடைய நினைப்பு வீணாய் போய்விடும். அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தில் இருந்து இருளில் துரத்திவிடப்படுவான். எதை தன்னுடைய பரலோகம் என்று நினைத்தானோ அந்த பரலோகத்தில் இருந்து துன்மார்க்கன் தள்ளுண்டு போவான். இந்த உலகமும் உலகத்தில் உள்ள ஜனங்களும் துன்மார்க்கனை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். துன்மார்க்கனுக்கு மரணம் வரும்போது யாரும் வருத்தப்பட மாட்டார்கள். அவன் பூலோகத்தில் இருந்து துரத்திவிடப்பட்டதற்காக எல்லா ஜனங்களும் மிகுந்த சந்தோஷப்படுவார்கள். துன்மார்க்கன் மரித்து போனான் என்று ஒருவரும் வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்த மாட்டார்கள். அவனுடைய மரணத்திற்காக சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். இதுவே துன்மார்க்கனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பயங்கரமான மரணம். பயங்கர ராஜா என்பது மரணத்தை குறிக்கும் அடையாள வார்த்தை. வேதாகமத்தில் மரணம் என்பது ஒரு பயங்கரமான நிகழ்ச்சியாகவே கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆதியில் மனுஷனை சிருஷ்டித்த போது அவன் நித்திய காலமாக தன் சரீரத்தில் சிருஷ்டிக்க வேண்டும் என்னும் நோக்கத்துடனேயே சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவனுக்கு மரணம் வந்துவிடுகிறது. கூடாரத்தில் பயங்கரம். துன்மார்க்கன் ஒன்றுமில்லாமல் போவது போல அவனுடைய குடும்பமும் ஒன்றுமில்லாமல் அழிந்து போகும். அவனுடைய வாசஸ்தலமும் அழிந்து போகும். இந்த அழிவுக்கு துன்மார்க்கனே காரணம். துன்மார்க்கனுக்கு உரியது எல்லாமே அழிந்து போகும். துன்மார்க்கனுக்கு ஒன்றுமில்லாமல் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும். கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சோதோம் கோமோரா பட்டணத்தார் துணிகரமாய் பாவம் செய்தார்கள். அவர்கள் துன்மார்க்கராய் ஜீவித்தார்கள். அவர்கள் மீது அக்கினி மழை பொழிந்தது. அவர்கள் அக்கினியினால் பட்சிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அழிவு துன்மார்க்கனுக்கு உண்டாகும் என்று பில்தாத் சொல்லுகிறார். அவனுடைய வாசஸ்தலத்தின் மேல் கந்தக மழை பெய்யும். யோபுவின் ஆடுகள் மீதும் அவருடைய வேலையாட்கள் மீதும் வானத்தில் இருந்து அக்கினி வந்து பட்சித்து போட்டது. பில்தாத் அப்படிப்பட்ட அழிவை பற்றி இங்கு சொல்லுகிறார் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். யோபுவுக்கு ஒன்றுமில்லாமல் போயிற்று. அவர் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அநியாயமாக சம்பாதித்தார் என்று பில்தாத் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார். யோபுவுக்கு இருந்த சம்பத்து அவருக்கு சொந்தமானது அல்ல. அவையெல்லாம் பிறருக்கு உரியது. யோபு அவற்றை பிறரிடமிருந்து அநியாயமாய் பறித்துக் கொண்டார். அநியாயமாய் சேமித்த சம்பத்து யோபுவுக்கு ஒன்றுமில்லாமல் போயிற்று என்று பில்தாத் சொல்லுகிறார். துன்மார்க்கரின் பிள்ளைகளும் அழிந்து போவார்கள். அவர்கள் துன்மார்க்கனோட அல்லது அவனுக்கு பின்பாகவோ நிச்சயம் அழிந்து போவார்கள். கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும் என்றும் மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டுப்போகும் என்றும் பில்தாத் சொல்லுகிறார். நம்முடைய குடும்பம் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் துணிகரமாய் பாவம் செய்யக்கூடாது. நம்மிடத்தில் அநியாயமோ அக்கிரமமோ காணப்படக்கூடாது. நம்முடைய பாவத்தினால் நம்முடைய குடும்பத்தில் கீழே இருக்கிற வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிற கிளைகள் பட்டு போகும். துன்மார்க்கருக்கு ஜனத்திற்குள்ளே புத்திரனும் இல்லை பௌத்திரனும் இல்லை என்றும் அவன் வீட்டிலே மீதியாய் இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றும் பில்தாத் சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய பாவத்தின் நிமித்தம் அவனுடைய சந்ததியின் மீது சாபம் வந்து இறங்கும். யோபுவின் பிள்ளைகளும் வேலையாட்களும் செத்துப்போனார்கள். யோபு ஒரு துன்மார்க்கராய் இருப்பதினால்தான் யோபுவின் பிள்ளைகள் செத்துப்போனார்கள் என்று பில்தாத் சொல்லுகிறார். யோபுவுக்கு ஒன்றுமில்லாமல் போனதற்கு அவருடைய துன்மார்க்கமே காரணம் என்று பில்தாத் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார். கிழக்கு தேசத்து பாஷைகளில் வேர், தலைகள், கிளைகள், விருட்சங்கள் ஆகியவை சாபங்களையும் ஆசீர்வாதங்களையும் விளக்கும் வாக்கியமாகும். இந்த வாக்கியத்தில் வேர்களும் கிளைகளும் துன்மார்க்கருடைய அழிவுக்கு அடையாளமாக கூறப்பட்டிருக்கிறது. வேர்கள் அழிந்து போவது போலவும்
கிளைகள் பட்டுப்போவது போலவும் துன்மார்க்கன் நிர்மூலமாவான். பசுமையான கனிதரும் விருட்சம் நீதிமானுக்கு அடையாளமாகவும், கனிதராத பட்டுப்போன மரம் துன்மார்க்கனுக்கு அடையாளமாகவும் வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனை நினைக்கும் நினைப்பு. துன்மார்க்கனை பற்றிய நினைப்பு இந்த பூமியில் நிலைத்திருக்காது. துன்மார்க்கன் செத்த பின்பு அவனை எல்லோரும் மறந்து விடுவார்கள். அவனை பற்றி யாரும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். அவனை நினைக்கும் நினைப்பு பூமியில் இருந்து அழியும். துன்மார்க்கனுடைய சரீரம் பிரேத குழியில் அடக்கம் பண்ணப்படும் போது அவனை நினைக்கும் நினைப்பும் அவனோட கூட அடக்கம் பண்ணப்படும். துன்மார்க்கன் செத்த பின்பு மனுஷர் அவனை மறந்து போவார்கள். ஒருவேளை அவனுடைய மரணத்திற்கு பின்பு மனுஷர் அவனை பற்றி பேசினாலும் அவனை குறித்து தூஷண வார்த்தைகளையே பேசுவார்கள். அவனுடைய மேன்மைகள் எல்லாம் இந்த பூமியில் காணாமல் போய்விடும். வீதிகளில் அவன் பேர் இல்லாமல் போகும். அவனை பற்றி நினைப்பாரும் இருக்க மாட்டார்கள். அவனை பற்றி பேசுவாரும் இருக்க மாட்டார்கள். யோபுவின் நாட்களில் வீதிகளில் மனுஷர் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசும்போது அந்த ஊரில் உள்ள நல்லவர்களை பற்றி பேசுவது வழக்கம். அவர்களுடைய நற்கிரியைகளை பற்றி ஜனங்கள் சந்தோஷமாக பேசுவார்கள். இது நீதிமானுக்கு மட்டுமே கிடைக்கும் வெகுமதி. துன்மார்க்கனை பற்றி யாரும் சந்தோஷமாக பேசுவதில்லை. துன்மார்க்கன் வெளிச்சத்தில் இருந்து இருளில் துரத்திவிடப்பட்டிருக்கிறான். வெளிச்சத்தில் இருக்கிறவர்களுக்கு இருளில் இருப்பது ஒன்றும் தெரியாது. துன்மார்க்கனோ இருளில் இருக்கிறான். வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் இருளில் இருக்கிற துன்மார்க்கனை காணவும் மாட்டார்கள், அவனை நினைத்து பார்க்கவும் மாட்டார்கள். துன்மார்க்கன் பூலோகத்தில் இருந்து தள்ளுண்டு போவான். அவனோடு கூட அவனை நினைக்கும் நினைப்பும் பூலோகத்தில் இருந்து தள்ளுண்டு போகும். துன்மார்க்கன் மரித்தவுடன் ஜனங்கள் அவனை விரைவில் மறந்து போவார்கள். துன்மார்க்கனுடைய பெயர் சொல்ல அவனுடைய குடும்பமும் தலைக்காது. யோபு தன் குமாரரையும் குமாரத்திகளையும் சம்பத்துக்களையும் இழந்து விட்டார். ஆகையினால் யோபுவும் ஒரு துன்மார்க்கன் என்று பில்தாத் கூறுகிறார். துன்மார்க்கரை பற்றி நினைப்பதற்கும் பேசுவதற்கும் அவனுடைய குடும்பத்தாரும் இருக்க மாட்டார்கள். ஜனத்திற்குள்ளே துன்மார்க்கனுக்கு புத்திரனும் இருக்க மாட்டார்கள், பௌத்திரனும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லோருமே அகால மரணம் அடைவார்கள். துன்மார்க்கனுடைய வீட்டில் மீதியாய் இருக்கத்தக்கவன் ஒருவனும் இருக்க மாட்டான். இதனால் துன்மார்க்கனுடைய வீட்டில் உள்ளவர்களும் அவனை பற்றி நினைக்க மாட்டார்கள். அவனுடைய வீட்டிற்கு வெளியில் இருக்கிறவர்களும் அவனை பற்றி நினைக்க மாட்டார்கள். துன்மார்க்கனை நினைக்கும் நினைப்பு பூமியில் இருந்து மொத்தமாய் அழிந்து போகும். துன்மார்க்கனுடைய பின்னடியார். துன்மார்க்கருக்கு பயங்கரமான மரணம் உண்டாகும் போது அது எல்லோருக்கும் ஆச்சரியமாய் இருக்கும். துன்மார்க்கனுடைய காலத்தில் ஜீவிக்கிறவர்கள் அவன் மரித்து போகும்போது திடுக்கிடுவார்கள். அவர்களைப் போலவே துன்மார்க்கனுடைய பின்னடியாரும் அவனுடைய மரண நாளை குறித்து பிரமிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு பயங்கரமான மரணம் உண்டாவதை பார்க்கிற எல்லோரும் பயந்து நடுங்குவார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். துணிகரமான பாவத்திற்கு அகால மரணமும் பயங்கரமான மரணமும் சம்பளமாக கிடைக்கும். அவனுடைய மரணம் எல்லோருக்கும் திகிலாகவும் திடுக்கிடுதலாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும். நாம் தேவனை தேட வேண்டும். தேடுகிறவர்கள் கண்டுபிடிப்பார்கள். தேவனை பற்றிய அறிவும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தேவனை பற்றி அறியாமல் இருப்பது பாவம். ஒருவன் தேவனை தேடாமல் இருப்பதினால்தான் அவனிடத்தில் தேவனை பற்றிய அறிவு இல்லாமல் போகிறது. அவன் வேண்டுமென்றே அறியாமையில் இருக்கிறான். தேவன் தம்மை பற்றி நமக்கு வெளிப்படுத்தும் போது நாம் தேவனுடைய சுபாவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அக்கிரமக்காரன் தேவனை அறியாமல் இருக்கிறான். அவன் தேவனை நம்பி ஜீவிக்கவில்லை. தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகவில்லை. அவன் தேவனை நம்பி யாருக்கும் நன்மை செய்யவும் இல்லை. இதனால் அவன் குடியிருந்த ஸ்தானங்களில் பயங்கரம் குடியிருக்கிறது. அவன் வாசஸ்தலத்தின் மேல் கந்தகம் தெளிக்கப்படுகிறது. ஜனங்கள் அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்களை பார்க்கும்போது தேவனை அறியாமல் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்று பில்தாத் சொல்லுகிறார். பில்தாத் துன்மார்க்கனை பற்றி பொதுவாக சொன்னாலும் அவர் யோபுவை மனதில் நினைத்துக் கொண்டுதான் இவை எல்லாவற்றையும் சொல்லுகிறார். யோபுவை அக்கிரமக்காரன் என்று சொல்லி குற்றப்படுத்துகிறார். யோபுவின் கூடாரத்தில் பயங்கரம் குடியிருக்கிறது என்றும் அவருடைய வாசஸ்தலத்தின் மேல் அக்கினி தெளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லுகிறார். யோபு தேவனை அறியவில்லை என்றும் சொல்லி பில்தாத் யோபுவை குற்றப்படுத்துகிறார்.